கல்வி நிறுவனம் என்று வரும்பொழுது கிட்டத்தட்ட 47 ஆண்டுகள் கடந்து என்று சொல்லும் பொழுது எனக்கும் இந்த நிறுவனத்திற்கும் கிட்டத்தட்ட ஒரே வயசு தான். இந்த வயசோடு சேர்ந்து நானும் இன்றைக்கு உங்களை வாழ்த்துகிறேன் என்று சொல்லும்போது உள்ளபடிய மகிழ்ச்சி. எஸ்.ஆர். ராஜா என்பது அவருடைய தந்தை தாயுடைய பெயராக இருக்கலாம். ஆனால் அந்த அறக்கட்டளையும் தன்னோடு பிரிக்க முடியாது. அது ஸ்ரீ ராமகிருஷ்ணா என்கின்ற அறக்கட்டளையோடு சேர்ந்திருக்கின்ற பெயராக அண்ணன் ராஜா அவர்களை அன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது அவர் சொன்னது மாதிரி தான் சட்டமன்றத்தை தொடர்ந்து கேட்பார். இந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் நீங்கள் வரணும் நானும் வரணும்னா சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் பல்வேறு பணிகள் தொடர்ந்து ஒவ்வொரு பக்கமாக நாங்கள் சுற்றி தானே இந்த முறை எப்படியும் தவறவிடக்கூடாது என்கின்ற வகையில தான் இன்றைக்கு நாங்களும் இதிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு கல்வி சிறந்த தமிழ்நாடாக இதை நான் மட்டும் சொல்லவில்லை. ஒன்றிய அரசாங்கத்துடைய தரவுகள் யுடைஸ் அந்த தரவுகள் மூலமாக இன்றைக்கு பல்வேறு விதத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு என்பது மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அது பள்ளி கல்வியாக இருந்தால் உயர்கல்வியாக இருந்தால் இன்றைக்கு சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் அது என்னுடைய தலைமை ஆசிரியர் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களையே அது சாரும் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு நாம் பெருமையோடு இங்கே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக தனியார் பள்ளியினுடைய அந்த பங்களிப்பு என்று வரும்பொழுது 1967 ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பேசும்பொழுது சொன்னதுதான், தொடக்கப்பள்ளியிலிருந்து உயர்கல்வியிலிருந்து நான் படித்த கல்லூரி வரைக்கும் நான் அது தனியார் பள்ளியினுடைய நிறுவனங்களாக இருந்தது என்று சொல்லும் பொழுது அவர்களை பாராட்ட நான் மறந்தேன் என்று சொன்னால் நான் என்னையே மறந்ததற்கு சமம் என்று சொல்லி தனியார் பள்ளியினுடைய பங்களிப்பை மிக நிகழ்ச்சியோடு எடுத்து பாராட்டியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதே வகைதான் தரமான கல்விதான் புதிய சமுதாயத்திற்கான திறவுகோல் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். இன்றைக்கு அதை நோக்கி அதை குவாலிட்டியாக இருந்தாலும் குவான்டிட்டியாக இருந்தாலும் அதை தொடர்ந்து இன்றைக்கு அதை செய்து கொண்டிருக்கின்ற அதை உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இன்றைக்கு நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். யுனெஸ்கோனுடைய சமாதானத்திற்கென்று பரிசு பெற்ற பிரேசில் நாட்டை சார்ந்திருக்கின்ற ஒரு கல்வியாளர் பாலோ பியரர் அவர் சொல்வார், அறிவு என்பது திணிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. திணிக்கப்படுகின்ற கல்வி என்பது கேள்வி கேட்கவே முடியாத அளவுக்கு ஒரு மனித இனத்தை ஒடுக்கக்கூடிய அளவுக்கு அது அமைதிவிடும் என்று சொன்னதை தான் இன்றைக்கு நாம் அப்படி இருந்துவிடக் கூடாது என்கின்ற அளவுக்கு ஒரு கல்வியை நாம் தருகிறோம் என்று சொல்கின்ற அதே வேளையில் ஒன்றியத்திலே புதிய கல்விக் கொள்கை என்ற விதத்தில் இன்னைக்கு அதை திணிக்கக்கூடிய ஒரு விதத்தில் அதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். திணிக்கப்படுவது என்று சொல்லும் பொழுது பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணிட்டு போய் தேர்வெழுதக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிடும், புரிதல் என்பது குறைந்துவிடும். ஆக அப்படி இருந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட்ல காமிச்சீங்க பாத்தீங்களா, கல்வியில் மீது வகுப்பறையில் மட்டும் உட்கார்ந்து பாடம் செல்வதோடு அது சிறந்த கல்வியை தந்து விடாது. டெக்னாலஜி எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், கலை இலக்கியம் ஆர்ட்ஸ் அண்ட் லிட்டரேச்சர் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், விளையாட்டுல ஸ்போர்ட்ஸ் நம்ம எப்படி நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், கிளப் ஆக்டிவிட்டியில் நம்ம எப்படி நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ கிளப் ஆக்டிவிட்டி தானே ஸ்போர்ட்ஸ் தானே அப்படி நினைக்காதீங்க. இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அகாடமிக் ஸ்டடீஸ். இதுல நீங்க எந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக ஈடுபட்டு உங்களை அறியாம ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வரும். அதான் நீங்க கல்வியில படிக்கிறதுனா நீங்க அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வதற்கு அது மிக ஏதுவாக இருக்கும் என்ற விதத்தில் தான் இது போன்ற ஆக்டிவிட்டிஸ். ஸ்கூலை பத்தி சொல்லும்போது மிக அழகான ஒரு லேப்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட 13,000க்கும் மேற்பட்டிருக்கின்ற புத்தகங்களை அடங்கிய ஒரு நூலகத்தை வச்சிருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது அதை நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் டெக்னாலஜி நிறைய வந்துச்சு, செல்போன்ஸ் இன்னைக்கு வந்துருச்சு, சோசியல் மீடியா வந்துச்சு, நம்முடைய அதை நோக்கி நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்துடக்கூடாது. அந்த வாசிக்கும் பழக்கம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. புத்தகத்தை பரட்டி நீங்க படிக்க உங்களை அறியாமல் பகுத்தறிவு கூடவே உங்களை அது வளர்ந்து கொண்டே வரும் என்று சொன்ன புத்தகத்தை படிக்க முடியாது அவசியம். கல்வி மட்டுமே சமத்துவம் வளர்ச்சி செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று முத்தமிழர் கலைஞர் சொன்னதை இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒவ்வொரு திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு நாங்கள் பறைசாற்றுகிறோம் என்று சொல்லும் பொழுது, மாணவ செல்வங்கள் உங்கள் வைக்கின்ற வேண்டுகோள், நம்முடைய பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வைக்கிறாங்களோ அந்த பெற்றவங்களுக்கு நாம் திருப்பி செலுத்த வேண்டிய கடமை என்பது நம்ம ஒழுங்கா படிக்கணும். படிப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதற்கான வயசு தான் இந்த வயசு. மேடையில பலதரப்பட்ட மக்களுக்கு படிச்சவங்க விளையாட்டுத்துறையை சாதனை செய்தவங்களுக்கு நாம் பரிசு வழங்கியிருக்கின்றோம். அதுல பாத்தீங்கன்னா டாப்பர்ஸ் ஆகிறவங்க அவங்களுக்கு மட்டும் பெருமை தேடி தரல, அவங்களோட பெற்றவங்களுக்கும் சேர்த்து அந்த பெருமையை தேடி கண்டு விருதை நாம் வழங்குறோம் என்று சொல்லும் பொழுது இங்கே மேடையில ஏற்கின்ற ஒவ்வொருவரையும் பார்த்தேன். அடுத்தது கலை நிகழ்ச்சினா இருக்குது போல இருக்கு. ஆக ஒன்று மட்டும் தெளிவாக புரிகிறது,
ராமனாக இருந்தாலும், லக்ஷ்மணனாக இருந்தாலும், சீத்தையாக இருந்தாலும், ஏன் ஈசனே ஆக இருந்தாலும் மகேசனித்த பரிசை பெற வேண்டும் என்று சொன்னால் படிக்கணும். படிப்புதான் அவசியம், கல்விதான் அவசியம். அதை பறைசாற்றுகின்ற ஒரு மேடையாக இந்த மேடை அமைந்திருக்கின்றது. அதனால் பிள்ளைகளை நன்றாக படியுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் நமக்கு சொல்கின்ற வேண்டுகோள், கோரிக்கை ஒன்றே வேண்டாம், படிங்க படிங்க படிங்க. படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை பெற்றிருக்கின்றோம். படிப்பு என்று வரும்போது பெற்றவங்களுடைய அறிவுரை மட்டுமல்ல, நம்முடைய டீச்சர்ஸ், பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்கள், நம்முடைய சொந்த பிள்ளைகள் இருந்தது என்று சொன்னாலும் வகுப்பறையில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளையும் நல்லா வரும்னு ஆசைப்படக்கூடிய இனம் எது என்று சொன்னால் நமது ஆசிரியர் இனம் தான். நம்முடைய டீச்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை முழுமையாக நீ உள்வாங்கிக் கொண்டு அந்த அறிவுரைக்கு தகுந்தாப்போ நீ நடந்து கொள்ள வேண்டும். பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், தயவுசெய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளை கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. நம்ம பிள்ளைகளுக்கு தனியாக திறமைகள் இருக்கின்றது. அந்த திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய பெற்றவங்களுடைய, நம்முடைய பொறுப்பு. உங்களுடைய பொறுப்பு மட்டுமல்ல, ஆசிரியரும் நீங்களும் சேர்ந்து உங்களுக்கான கூட்டு பொறுப்பு. பாரு, பக்கத்து வீட்டு பையன் பார் டாக்டர் ஆயிட்டான், எட்ட வீட்டு பிள்ளை பாரு இன்ஜினியர் ஆயிடுச்சு, உன் அண்ணன் பாரு எப்படி ஆயிட்டான், உன் அக்கா பாரு அப்படி ஆயிட்டாங்க என்று சொல்லாதீர்கள். 100க்கு 100 வாங்குற பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் இருப்பார்கள். ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைகிட்ட இருக்கின்ற திறமை 100க்கு 100 பிள்ளைகிட்ட இருக்காது. அதனால திறமையை கண்டறிய வேண்டியது நம்முடைய கட்டாயம். அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும் பொழுது எல்லா பிள்ளைகளுக்குமான ஒரு நாற்காலியை உருவாக்க வேண்டியதான் ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அந்த கடமையை செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கான திறமையை வளர்த்தெடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு என்பது ஆசிரியர் பெருமக்களுக்கும் இருக்கின்றது, பெற்றவங்க அவங்களுக்கும் இருக்கின்றது. அதை உணர்ந்து நன்றாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. பிள்ளைகளை 12th முடிச்சுட்டு இந்த ஸ்கூல் விட்டு வெளியில போகும்போது இவ்வளவு மார்க் வாங்கிட்டு போனாங்கிறது முக்கியம் கிடையாது. நல்ல பிள்ளைன்னு பேர் எடுத்துட்டு போறாங்க பார் என்று சொல்வதுதான் முக்கியம். அதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்முடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாலும் சரி, ரோபோட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, உலகளவில் என்னென்னலாம் கல்விகள் வந்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் நம்முடைய மாநிலத்துக்கு முதலாக நாம் கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முதலமைச்சர் நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள். பெற்றவங்களுக்கும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த பள்ளிக்கூடத்திற்கும் நல்ல பெயரை நீங்கள் பெற்றுத்தாருங்கள். நல்ல உயரத்திற்கு அடுத்த கட்டத்திற்கு சென்ற பிறகு என்றைக்குமே நாம் படித்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் மறந்து விடாதீர்கள் என்று சொல்லி, இந்த பள்ளிக்கூடம் என்பது 47 மட்டுமல்ல, இது நூற்றாண்டை கடந்து இன்னும் ஏன் கல்லூரி அளவுக்கு இது செல்ல வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களோடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.